قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக சிறப்பு வாய்ந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வகையில் இறுதி பத்தினுடைய ஒற்றைப்படைகளில் 25வது இரவில் நாம் எல்லாம் குழும்பிருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்மவர்கள் மீதும் உண்டாவதாகிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, தொடர்ந்து ஷைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பின் கீழாக ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய மனிதகுல விரோதி எந்த மாதிரியான வழிகளில் எல்லாம் நம்மை வழிகெடுத்து நரகத்திற்கு கொண்டு செல்வதற்காக வேண்டி துடித்து கொண்டிருக்கிறான் என்பதனை நாம் அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் பல வழிகளை அவன் தேர்வு செய்து அந்த வழிகளில் எல்லாம் நம்மை வந்து ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான், உலக மோகங்களின் பக்கம் நம்மை இழுப்பான், இறை நினைவை விட்டும் நம்மை தூரப்படுத்துவான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் நமக்கு கிடைக்காமல் போகிவிடுமோ என்று நமக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி ஏழ்மையை நமக்கு ஏற்படுத்தி அதன் மூலமாக நமக்கு சோதனையாக பல்வேறு விதமான ஊசலாட்டங்களை போடுவான் என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அப்போ இவன் போடுகிற எந்த விதமான ஊசலாட்டங்களில் இருந்தும் சரி, நாம் ஒருபோதும் அடிபணிந்து விடக்கூடாது. தொடர்ந்து இபாதுர் ரஹ்மானாக அல்லாஹ்வுடைய அடியார்களாக நம்முடைய செயல்பாடுகளை இறைவன் நமக்கு எவ்வழியில் சொன்னானோ அந்த வழியில் நாம் செயல்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் பல செய்திகளின் மூலமாக அறிந்து வந்தோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் இந்த ஷைத்தான் என்று சொல்லக்கூடியவன் வருகிற வழிகளில் மிக முக்கியமான ஒரு வழி, நாமெல்லாம் தௌஹீத்வாதியாக இருப்போம். அதாவது அல்லாஹ் தவிர யாரையும் வணங்க மாட்டோம்,
இறைவனுடைய ஆற்றல்களை, இறைவனுடைய தன்மைகளை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஏகத்துவ ஒரு முஸ்லிமாக நாம் இருப்போம். அப்படிப்பட்ட ஏகத்துவத்தை, தௌஹீதை ஏற்று வாழ்கிற முஸ்லிம்களிடத்துல இவன் எடுக்கிற வழி என்ன தெரியுமா? இவன் வருகிற வழி என்ன தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா இறுதி பேருரையில் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அங்கே இருந்த எல்லா மக்களும் தௌஹீதுவாதிகள், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அல்லாஹ் தவிர யாரையும் வணங்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்த சஹாபாக்கள். அப்படிப்பட்ட பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் பல செய்திகளை சொன்னார்கள். அதில் ஒரு செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான் கது யைஸ அய்யுபத ஃபில் அர்த். ஷைத்தான் இருக்கிறானே, அவன் உங்களுடைய பூமியில் அவனை நீங்கள் வணங்குவீர்கள் என்பதில் அவன் நிராசை அடைந்து விட்டான். உங்களை இணை கற்பிக்கக்கூடிய மக்களாக மாற்றுவதிலிருந்து அவன் நிராசை அடைந்து விட்டான். ஒருபோதும் அப்படிப்பட்ட அந்த சிந்தனையில் அப்படி அவன் வரமாட்டான். இருந்தாலும் அந்த ஷைத்தான் எப்படி வருவான் தெரியுமா? வலாக்கின் ரதியாய் யுதா ஃபீமா சிவா வாலிக. இது அல்லாத வேறு ஒரு வழியை அவன் தேர்வு செய்வான். அது என்ன வழி தெரியுமா? உங்களுடைய அமல்கள் விஷயத்தில் வருவான். உங்களுடைய அமல்கள் செய்யக்கூடிய, இபாதத்துகள் செய்யக்கூடிய அந்த விஷயங்களில் வந்து உங்களை வழிகெடுத்து உங்களுடைய நன்மைகளை அதன் மூலமாக பால்படுத்த வேண்டும் என்பது அவனுடைய குறிக்கோளாக இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எச்சரித்தார். சஹாபாக்களுக்கே இந்த எச்சரிக்கை யோசிச்சு பாருங்க. நன்மைக்கு எந்த நேரமும் போராடக்கூடிய சஹாபாக்கள், இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான லாபங்களை விட, எல்லா விதமான மோகங்களை விட இறைவனுடைய திருப்பொருத்தம் தான் முக்கியம் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி வாழ்ந்து இந்த உலகத்திலிருந்து பிரிந்த சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க, நீங்க ஷிர்க்லாம் வைக்க மாட்டீங்க, ஆனால் உங்களிடத்தில் ஷைத்தான் அமல்கள் விஷயத்துல வந்துருவான். அப்படி வந்து உங்களுடைய அமல்களை நாசப்படுத்தி விடுவான். அமல்களில் நீங்கள் ஒரு அலட்சிய போக்கோடு வாழக்கூடிய மக்களாக மாறிவிடுவீர்கள் என்று எச்சரிக்கிறார்கள் என்றால், அப்ப நாம எந்த அளவுக்கு அமல்களில் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம அமல்களில் கொஞ்சம் இப்படிதான் நடக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஷைத்தான் அந்த ரூட்ல தானே வரான். இன்னைக்கு ஏராளமான விஷயங்களை யோசிச்சு பாருங்க. நம்ம தௌஹீத் அதெல்லாம் கரெக்டாக இருப்போம், ஆனால் நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய வணக்க வழிபாடுகளை எடுத்து பார்த்தோம் என்றால் அதில் மிகப்பெரிய ஒரு ஓட்டையாக இருக்கும். யாரெல்லாம் தௌஹீதை பேசக்கூடிய மக்களாக இல்லையோ, தௌஹீத்வாதிகளாக இல்லையோ, அவர்கள் நல்ல முறையில் தொழுகைகளை, இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் தௌஹீதை பேசக்கூடியவர்கள், ஏகத்துவத்தை பேசக்கூடிய இடத்துல அமல்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அலட்சிய போக்கு பார்க்கப்படுகிறது. அலட்சிய போக்காக வாழ்கிற நிலையை பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு என்றால், ஏன்னா அவங்கள்ட்ட அடிப்படை ஷைத்தான் உடைச்சிட்டான். ஷைத்தான் என்பவன் அவர்களிடத்தில் இணை வைக்கக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்தி விட்டான். அடிப்படையில் அவங்க தகர்ந்து விட்டார்கள். அதனால அவங்க எவ்வளவு அமலை செஞ்சாலும் விட்டுருவான். அவன்கிட்ட போய் நீ ஏன் தொலை போற அப்படின்னு கேட்க மாட்டான். அவன்கிட்ட போய் நீ ஏன் இந்த விவாதத்தை செய்யற, இந்த மாதிரி நல்ல வணக்க வழிபாட்டில் ஈடுபடுற அப்படின்னு கேட்க மாட்டான். ஏன்னா என்னத்தான் அவங்க செஞ்சாலும் இறுதியில் அவர்கள் இணை வைப்பாளர்களாக, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படாதவர்களாக இருந்ததனுடைய விளைவாக எல்லா அமல்களுமே நாசமா போயிடும். ஆனால் தௌஹீதை பேசக்கூடியவர்கள், தௌஹீதில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க ஒரு அமலை செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். ஏனென்றால் அவங்க அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் தெளிவாக, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன் என்பதில் தெளிவான முறையில் இருந்ததனுடைய விளைவாக அவங்க செய்கிற அமல்கள்லாம் அல்லாஹ் ஏற்றுக்குவான். அதனால அவங்களுடைய அமல்களை பறிப்போம். டைரக்டா அவன்கிட்ட போய் அல்லாஹ் வணங்காத அப்படின்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். ஆனா அமல்கள் விஷயத்தில் போய் நின்னா, அமல்கள் விஷயத்தில் போய் அவனிடத்துல பல ஊசலாட்டங்களை ஏற்படுத்தினால் ஈஸியா மடிஞ்சிருவான், ஈஸியா படிஞ்சிருவான். அப்படிங்கிற அடிப்படையில் அவன் அமல்கள் விஷயத்தில் ஏராளமான ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். அதான் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த எச்சரிக்கை நம்முடைய உள்ளத்தில் நம்ம ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் வருகிற, நாம தௌஹீத்வாதிகளாக இருக்கிறோம் என்றால், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியாக இருக்கிறோம் என்றால், நம்முடைய அமல்களை நாசப்படுத்துறதுக்காக ஷைத்தான் வருவான். அப்படி அவன் வருகிற பொழுது நாம கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது, அமல்களில் நாம கோட்டை விட்டுவிடக் கூடாது என்பதை நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் பல நேரங்களில் எச்சரித்த ஒரு எச்சரிக்கையாக இது இருக்கிறது. அந்த அளவுக்குனா இங்க அமல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அமல்கள் அப்படின்னா தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, இது மட்டும்தான் அமல் நினைக்கிறோம். அமல் என்றால் அது மட்டும் கிடையாது.
அமல்கள் என்பது எதுவெல்லாம் நாளை மறுமையில் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறதோ, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு நன்மை என்று சொல்லி தந்தார்களோ, எல்லா விஷயங்களுமே அமல்கள் தான். ஒரு மனைவிக்கு ஒரு கவலை உணவை ஊட்டி விடுகிறோம், ஒரு கணவனுக்கு ஒரு கவலை உணவை ஊட்டி விடுகிறோம். இதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள்லாம் ஒரு சிறந்த அமலாக காட்டி தந்தார்கள். ரோட்ல நடந்து வரும் பொழுது சில பாதைக்கு இடையூறாக சில பொருட்கள் கிடக்கிறது, அகற்றுகிறோம் என்றால் அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நன்மை என்று நமக்கு சொல்லி தந்தார்கள். எல்லாமே அமல் தான். ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறோம் என்றால் அதுவும் ஒரு அமல். ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு உதவுகிறோம் என்றால் அதுவும் அமல். எல்லாமே அமல்கள் தான். எல்லாமே நமக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்று தரக்கூடியதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அமல்னா என்ன நினைக்கிறோம்னா, வெறுமனே தொழுகைக்கு வரும், இது மட்டும் அமல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். வெறுமனே நம்ம ரமலான் மாசம் நோன்பு வைக்கிறோம், இது மட்டும் தான் அமல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எதுவெல்லாம் ரசூலுல்லாஹ் நன்மை என்று சொல்லி தந்தார்களோ, நமக்கு பிறருக்கு என்று எதையெல்லாம் நன்மை என்று காட்டி தந்தார்களோ, அல்லாஹ் நமக்கு காட்டி தந்தானோ, எல்லா விஷயங்களுமே அமல்கள் தான் என்பதை நாம மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய அந்த அமல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அமல்கள் என்று நன்மை என்று நமக்கு எதுவெல்லாம் சொல்லித் தரப்பட்டிருக்கிறதோ அந்த நன்மையில் நாம சலித்தவர்களாக இருந்துவிடக் கூடாது. ஷைத்தான் அந்த விதத்தில் நம்ம இடத்துல வருவான், அந்த நன்மைகளை பறிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். ஏன்? நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் தராசின் மூலமாக நன்மைகளும் தீமைகளும் நிறுத்தப்படும். அப்படி நிறுத்தப்படுகிற நேரத்தில் யாருடைய நன்மை தராசுகளில் அதிகமாகி விடுகிறதோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யாருடைய தீமை அந்த நன்மைகளை விட அதிகமாகி விடுகிறதோ, நன்மைகள் குறைந்து விடுகிறதோ, அவர்கள் நாளை மறுமையில் தோற்று விட்டார்கள். அப்ப இதை ஷைத்தான் பயன்படுத்தணும்னு பார்க்கிறோம். அப்ப அதற்கு நாம வழி விடலாமா? அந்த வகையில் நாம ஷைத்தானுக்கு இடம் கொடுக்கலாமா என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள்லார் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, நன்மைகளில் எந்த விஷயத்திலும் நீங்கள் அற்பமாக கருதாதீர்கள். எதையுமே அற்பமாக கருதாதீங்க. இதெல்லாம் என்ன பெரிய நன்மையா அப்படின்னு பார்க்காதீங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரா, இது நான் எவ்வளவு பெரிய நன்மை அப்படின்னு வந்துடாதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நன்மையில் நான் போட்டி போடுவேன், நன்மையை நான் அடைந்து கொள்வேன் என்கிற விஷயத்தில் நீங்கள் ஒருவருக்கும் சளைத்தவர்களாக மாறிவிடாதீர்கள். நீங்க அசால்ட்டா விட்டுறாதீங்க என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு, அந்த நன்மை என்பது எவ்வளவு கீழ்நிலையில் இருந்தாலும் அப்படிங்கிறத சொல்றாங்க. வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹி தல்கின், நீ உன்னுடைய சகோதரனிடத்தில் சிரித்து பார்க்கிறியே, இது கூட நன்மைப்பா. ஒரு சகோதரன் நம்ம சிரிச்சு பார்க்கறோம்னா அது தர்மம் செய்திருக்குண்டான நன்மை. அவ்வளவு விதமான நன்மைகள் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அதை கூட சகிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட நான் ஏன் சிரிக்கணும் அப்படின்னு திருப்பிட்டு போகாத. அந்த நன்மை இழக்காதே, அதை கூட அல்பமாக பார்க்காதே, அதையும் நீ பெற்றுக்கொள். நாளை மறுமையில் உனக்கு பயனளிக்கும். நாளை மறுமையில் வந்து நிற்கும் பொழுது 50-50 அப்படிங்கிற நிலை வந்து விட்டால், நன்மையா தீமையா அப்படிங்கிற நிலை வந்து விட்டால், நம்முடைய தீமை ஒருபடி மேலே 51ஆக ஆகிவிட்டு நம்முடைய நன்மைகள் 49ஆக மாறிவிட்டால் யோசிச்சு பாருங்க. தராசுல நிறுத்தப்படும்ல, தீமை 51 ஆயிருச்சு, நன்மை 49 ஆயிருச்சு. அந்த ஒரே ஒரு நன்மை நம்ம செய்யலையே அப்படின்னு அடிச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் வருத்தப்படுவதை விட, இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, எதுவெல்லாம் நமக்கு நற்காரியம் என்று காட்டித் தரப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நான் செய்து கொள்வேன் என்கிற அடிப்படையில் நாம் செய்து கொள்வதுதான் சிறந்தது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தருகிறார்கள். எதையுமே அவர் அற்பமா பார்க்க கூடாது. இதெல்லாம் நாம செய்யறதா அப்படின்னு வந்துடக்கூடாது. இதுக்கெல்லாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒருபோதும் நம்முடைய நன்மைகளில் நாம் செலுத்தவர்களாக மாறிவிடக்கூடாது. ஷைத்தான் அந்த ரூட்ல வருவான். பல சஹாபாக்களிடத்தில் இப்படி வந்து விளையாடினான். நேற்றே நம்ம பார்த்தோம், மிக்தாத் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவரு பாலை குடிக்கணும் அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு வைத்திருந்த பாலை தனக்கு குடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து குடித்தார். அதனால் ஷைத்தான் அவர்களை வெளிகெடுத்தான். பிறகு சுதாரித்துக் கொண்டார். ஆஹா, ஷைத்தான் நம்மளை வெளிகெடுத்துட்டா, நம்மளை வேற மாதிரி கொண்டு போயிட்டா, ரசூலுல்லாஹ் துவா செஞ்சானா, ரசூலுல்லாஹ் நமக்கு எதிராக பிரார்த்திச்சானா நம்ம நாசமா போயிடும் என்று உணர்ந்து கொண்டு உடனடியாக அதிலிருந்து தன்னை திருத்திக் கொண்டார். நபிகள்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டார். இப்படி நாம் நம்முடைய செயல்பாடுகளில் ஏதேனும் ஒரு விஷயங்களில் அற்பமாக நம்முடைய செயல்பாடுகள் நாம ஷைத்தான் திருப்புகிற அந்த திசையில் நாம திரும்பி விட்டால் கூட உடனடியாக சுதாரித்துக் கொள்ள வேண்டும். உடனடியாக நாம விழித்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூமின்கள் ஒரு நேரத்தில் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தில் மாட்டிக்கொண்டாலும் உடனடியாக அவர்கள் ததக்கரு, உடனடியாக அவர்கள் விழித்துக் கொள்வார்கள், உடனடியாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மீளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த அடிப்படையில் நம்ம மீளக்கூடியவர்களாக இருக்கணும். இதற்கு ஏராளமான சம்பவங்களை சொல்லலாம். சனிக்கிழமை வாசிகள் இவங்களுக்கு ஒரு அமல் சொல்லப்பட்டது.
நமக்கு எப்படி ஜும்மா நாள் அமலாக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஜும்மா நாளில் ஒரு தொழுகை சிறப்பு தொழுகை என்று ஒரு நாள் அமலுக்குரிய நாளாக ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ, அப்படி இந்த சனிக்கிழமை வாசிகளுக்கு சனிக்கிழமை அன்று புனிதமிக்க நாளாக ஆக்கப்பட்டு அன்றைக்கு வியாபாரம் செய்யக்கூடாது என்று தடை செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த தடையை மீறி போனார்கள். அப்படி மீறி போனதற்காக வேண்டி அல்லாஹ்வால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள், நாசத்திற்குள்ளாக்கப்பட்டார்கள். அந்த மாதிரி சைத்தான் வருவான். நம்முடைய அமல்களை பறிக்க வேண்டும், அல்லாஹ் சொன்ன விஷயங்களை நாம் மீற வேண்டும் என்பதற்காக வேண்டி வருவான். அப்படி வருகிற பொழுது நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. நம்முடைய செயல்பாடுகள் ஒருபோதும் அவனை அனுமதித்து விடக்கூடாது. அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். கஅப் பின் மாலிக் என்று சொல்லக்கூடிய சஹாபி, இவர் தபூக் போர் என்று, தபூக் போருக்காக வேண்டி பல மக்கள் எழுத்துகளால் எழுதப்பட்டால், பெயர்கள் எழுதப்பட்டால் ஏடுகள் பத்தாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல சஹாபாக்கள் அங்கே அந்த போர்க்களத்தில் சந்திப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். கடுமையான நெருக்கடியாக அந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக வேண்டி பல சஹாபாக்கள் ரசூலை திரட்டுறாங்க. அப்படி தபூக் போருக்காக வேண்டி செல்லக்கூடிய நேரத்தில் இந்த கஅப் பின் மாலிக் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி, இவரிடத்துல மற்ற காலங்களில் இருந்ததை விட இந்த தபூக் போர் நடக்கும் பொழுது ஒரு சிறப்பான பொருளாதார வசதி படைத்தவராக இருக்கிறார். மற்ற காலங்களில் வாகனமே இருக்காது. ஆனா இந்த தபூக் போர் நடக்கும் பொழுது இவர்கிட்ட வாகனம் இருக்குது, 1க்கு 2 இருக்குது. இவர் என்ன நினைக்கிறார்னா, சஹாபாக்கள் வாகன பற்றாக்குறையினால் பல சஹாபாக்கள் நடந்தே போகிறார்கள் அந்த போர்க்களத்திற்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க நடந்து தானே போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு வாகனத்துக்கு 2 பேர் 3 பேர் என்ற கணக்கில் தானே போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்மள்ட்ட தான் வாகனம் இருக்குல்ல, நாம அவங்கள பிடிச்சிடலாம், ஒரு நாள் லேட்டா போனாலும் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற சிந்தனை வருகிறது. ஷைத்தான் அப்படிதான் போடுவோம். ஜிஹாத் என்பது இஸ்லாத்தில் சிறப்பிக்கப்பட்ட ஒரு அமல். அந்த அமலுக்கு ஈடுணையாக இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பான அமலாக, அஃலலுல் அமால் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அமலாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, சிறப்பிற்குரிய அமலாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அந்த அமலை கெடுக்க வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் எப்படியெல்லாம் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறான் பாருங்க. அவன் போடுறான், உன்கிட்ட தான் 2 வாகனம் இருக்கு, நீ என்ன அவசரப்பட்டு என்ன போய் என்ன பண்ண போற, நீ ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு போனாலும் நீ பிடிச்சிடலாம்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போகலாம் இல்லை. ஷைத்தான் அப்படி போடவே மாட்டான், நீ போகாதன்னு டைரக்டா போட மாட்டான். தொழுகை தானே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் 2 நிமிஷம் இருக்குல்ல, 2 நிமிஷத்துல என்ன நம்ம ராக்கெட்டா வச்சிருக்கிறோம், நம்ம வீட்டில இருந்து வர்றதுக்கு நம்ம நடந்து வரணும், பைக்கில் வரணும், டிராஃபிக்கை கடந்து வரணும், பல ஆட்களை நம்ம தாண்டி தான் வரணும், நடந்து பல இடங்களுக்கு தாண்டி வரணும், ஒழு செய்யணும், இப்படி பல வேலைகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஏதோ கண்ணு மூடி கண்ணு திறந்தா டப்புன்னு வந்து சப்புல நிக்கிற மாதிரி ஷைத்தான் போடுவான், இன்னும் உனக்கு 2 நிமிஷம் இருக்குல்ல, 2 நிமிஷம் தான். அப்ப யோசிச்சு பாரு, இதெல்லாம் நமக்கு நடந்திருக்குது. இப்படிப்பட்ட இந்த நிலையில் கஅப் பின் மாலிக் அவர்களுக்கு ஏற்படுத்துகிறான், நீ ஏன்பா நீ அவசரப்படுற, உனக்கு 2 நாள் இருக்குது, பிரச்சனை இல்லை, 2 நாள் கழிச்சு போலாம், பிடிச்சிடலாம் அப்படின்னு போடுறான். 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, இவரும் போகணும் தான் நினைக்கிறாரு. அடுத்த நாள் நேரம் கடந்துருச்சு, இதுக்கப்புறம் போய் என்ன பண்ண போற, இதுக்கப்புறம் போய் பிடிக்க முடியாது, கஷ்டம், போனாலும் போருக்கு போய் சேர முடியாது, ஏன் வேஸ்டா போய்கிட்டு இங்கே இருந்துரு அப்படிங்கிற சிந்தனையில் ஷைத்தான் அவரை தங்க வைத்து விடுகிறார். போர்ல கலந்துக்கல. இந்த சஹாபி சிறப்பிற்குரிய ஒரு சஹாபியா இருக்கிறார். எந்த அளவுக்கு ரசூல்லா கேட்கிறாங்க, இங்க கஅப் பின் மாலிக் காணோம், ஏன் வரல, என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. அங்கே போர்க்களத்தில் பேசிக் கொள்கிறார்கள். அங்க சில பேர் பேசிக்கிறாங்க, சொல்றாங்க கஅப் முன்ன இருந்த மாதிரி இல்லப்பா, இப்ப அவருக்கு இப்ப பொருளாதாரத்தில் நிறைய 2-3 ஆடையை போட்டுட்டு சுத்துறாரு, அவருக்கு நல்ல வசதி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அப்படிலாம் சொல்லாதீங்க, கஅப் நல்ல மனிதர் தான், அவர் கெட்ட மனிதர் கிடையாது என்று சஹாபாக்கள் சிலர் சொல்கிறார்கள். இது நடக்குது. ஆனா இவர் போரில் கலந்துக்கல. இப்படிப்பட்ட சமயத்தில் போர்க்களம் முடிந்து நபிகளார் வருகிறார்கள். வருகிற செய்தி இவருக்கு தெரிய வருகிறது. இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, அந்த இடத்துல கஅப் பின் மாலிக் அவர்களே இந்த செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்கிறார்கள் என்றால், கிட்டத்தட்ட எல்லா சஹாபாக்களும் போயிட்டாங்க. யாரெல்லாம் மதீனாவில் இருந்தார்கள் தெரியுமா, எஞ்சி நயவஞ்சகர்கள் என்று யாரெல்லாம் கருதப்பட்டார்களோ, யாரெல்லாம் நயவஞ்சகர்கள் என்று பேசப்பட்டார்களோ, அப்படிப்பட்ட சில பேர் மட்டும்தான் அங்கே எஞ்சியிருந்தார்கள். அவர்களோடு நான் இருந்தேன். சில முடியாத முந்தியவர்கள், பெரியவர்கள் இருந்தார்கள், பெண்கள் இருந்தார்கள், அவர்களை தவிர யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரசூல்லா வந்துட்டு என்ன செய்யறது, ரசூல்லாட்ட என்ன காரணம் சொல்றது அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. ஷைத்தான் என்ன போடுறான் தெரியுமா, நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏதாவது பொய்ய சொல்லிக்க. பல பேர்கிட்ட பேசவும் செய்யறாங்க, என்ன சொல்லலாம், ரசூல்லா வந்தா என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச நினைக்கிறாங்க. ஏதாவது காரணம் சொல்லி பொய் சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் வருகிறது.
அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நபிகளார் வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போருக்கு போனாலும் முதல் இடமாக பள்ளிவாசலுக்கு வருவாங்க. அப்படி பள்ளிவாசலுக்கு வருகிற செய்தியை கேட்ட உடனே பள்ளிவாசலுக்கு காப் பின் மாலிக் போறாங்க. இல்லை அந்த நயவஞ்சர்கள் எல்லாம் வந்து காரணம் சொல்லிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமானவர்கள் வந்து காரணம் சொல்லிட்டு போறாங்க. வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. காப் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபிகள் இடத்துல போய் அமர்றாங்க. போய் உட்கார்ற வரைக்கும் காப் என்ன நினைக்கிறான்னா போய் சொல்லிடலாம், ஏதாவது சொல்லிட்டு தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை தான் ஷைத்தான் போட்டிருக்கிறான். அவங்களே சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் ஷைத்தான்கிட்ட போட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போறான். பகல் உட்கார்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களிடத்தில் ஏதேனும் பல விஷயங்களை சொல்லி தப்பித்து விட வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றியது. ஷைத்தான் எனக்கு அப்படிலாம் காட்டினான். ஆனால் நான் அதையெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லி உங்களிடத்துல தப்பிக்கிறதுக்கு விரும்பலை. என்ன நடந்ததோ உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு அல்லாஹ் நல்ல வசதியை கொடுத்திருந்தான். நான் வேண்டுமென்றே தான் இந்த போர்க்களத்திலிருந்து நான் பின்தங்கி விட்டேன். என்னால் போக முடியாமல் போயிடுச்சு, ஷைத்தான் என்ன வழிகெடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அல்லாஹ்வுடைய நபிகளார்ட்ட உண்மையை ஒப்புக்கொள்கிறார்கள். இப்படி உண்மையை சொன்னதனுடைய விளைவாக அல்லாஹ்வுடைய நபிகளார் சொல்கிறார்கள், அப்படி என்றால் உங்கள் விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரை நீங்க விலகி இருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதற்கு பிறகு பல சம்பவங்கள் நடக்கிறது. பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ்வே அவர்களை மன்னித்து விட்டதாக வசனத்தை இறக்கி, சூரத்து தௌபால வசனத்தை இறக்கி அல்லாஹ் மன்னிக்கின்றான். இதெல்லாம் பார்க்க முடிகிறது. இந்த செய்தியிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன தெரியுமா? ஒரு நல்ல அமலை அவர் செய்ய வேண்டும் என்று நாடினார். அப்படிப்பட்ட நல்ல அமலை செய்ய விடாமல் ஷைத்தான் அவரை முறியடிக்கிறார். அந்த ஷைத்தான் அந்த நல்ல அமல்களை அவரிடத்திலிருந்து பறிப்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான ஊசலாட்டங்களை போடுகிறான். கடைசியில் அவர் அந்த நல்ல அமலை இழந்தும் போகிறார். இப்படி வருவோம், பல விஷயங்கள்ல வருவான், பல காரியங்கள்ல வருவான். அப்படி வருகிற பொழுது நாம் அந்த ஷைத்தான் போடுகிற அந்த ஊசலாட்டங்களில், அவன் போடுகிற அந்த மாயாஜால வித்தைகளில் நாம் மாட்டிக்கொள்வோம் என்றால் நாம் அந்த விஷயங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் விட்டார். இன்னைக்கு பல பேர் நம்முடைய தொழுகைகள் பல விஷயங்களை செய்கிற பொழுது அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற பொழுது இன்னைக்கு விட்டுட்டோம், நாளையிலிருந்து ஆரம்பிச்சிடலாம். காலையில சுபுஹ் தொழுகையிலிருந்து இவர் ஆரம்பிப்பார். இத்தனை நாள் பள்ளி பக்கமே வரல, பள்ளி எங்க இருக்குன்னு தெரியல. இவர் திடீர்னு இவருக்கு ஞான உதயம் வந்துடும். ஷைத்தான் போடுறது, நாளையிலிருந்து சுபுஹ் தொழுகை கரெக்டாக குளிச்சுட்டு காலையில் 4 மணிக்கு குளிச்சுட்டு கரெக்டாக ஃபஜ்ர் தொழுகையில் போய் ஜாயின் ஆயிரும், ஜமாத்தோட நாளைக்கு ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் நம்ம தொழுகை விடவே கூடாது, இப்படிலாம் போடுவோம். இப்படி போடுகிற நேரத்தில் நமக்கு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சிருவோமா, அங்கேயும் ஸ்ட்ரைக் வைப்பான் ஷைத்தான். அந்த இடத்திலும் பல விஷயங்களை ஊசலாட்டங்கள் ஏற்படுத்துவான். அந்த இபாதத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்காக, அந்த இபாதத்தை முறிக்கடிக்க வேண்டும் என்பதற்காக நைட்டே நம்ம பேசிட்டு இருப்போம், முடிவெடுப்போம். அந்த முடிவெடுக்கும் பொழுது அவன் 3 முடிச்சியை போட்டுருவான், விடக்கூடாது, இழுத்து போட்டு கட்டுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாக்கிது ஷைத்தானு அலா அஹதி ராசிக்கும், உங்களுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுகிறான். காலையில நீங்க எந்திரிச்சிடக்கூடாது, இப்படி முடிவெடுத்தல்ல, அமல்ல போகணும்னு நினைச்சல்ல, விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுவான். இந்த 3 முடிச்சுகளை போட்டு உறங்க வச்சிருவான். ஷைத்தான் அந்த அடுத்த நாள் நம்ம எடுத்த முடிவில் அவன் போக விடாம ஆக்கிடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வழிமுறை சொல்றாங்க. பின்னாடி தொழுகை சம்பந்தமாக வருகிற அந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஆனாலும் ஷைத்தான் இப்படிலாம் வந்து போடுவான். நம்முடைய நன்மைகளை பறிக்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய நன்மைகளை எப்படியாவது நாம் செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷைத்தான் வந்து நின்று கொண்டே இருப்பான், எல்லா இடங்களையும் வந்து நிற்பான். அப்படிப்பட்ட விஷயங்களில் நாம் நன்மைக்கு ஒருபோதும் பின்தங்கியவர்களாக இருந்து விடக்கூடாது. நன்மைக்கு சலித்தவர்களாக நாம் ஒருபோதும் இருந்து விடக்கூடாது. பயான் நிகழ்ச்சி நடக்குது, இது என்ன? ஒரு இபாதத்து, இது ஒரு வணக்கம். இது என்ன நினைக்கிறோம்னா, நம்ம தொழுகை மட்டும்தான் இபாதத்து. பயான் நம்ம தொழுகைக்கு சொல்ல உட்காந்துருப்பாங்க, தொழுகை முடிஞ்ச உடனே எல்லாம் எந்திரிச்சு போ, ஷைத்தான் போடுறது, இதெல்லாம் பயான் தானப்பா, இல்லை என்ன அப்படின்னு போடுவோம். ஆனால் எவ்வளவு பெரிய இபாதத்து இது! தொழுகை என்பது இபாதத்து போன்று இது எவ்வளவு பெரிய நன்மையை பெற்று தரக்கூடிய, நாளை மறுமையில் அல்லாஹ் இடத்துல எவ்வளவு பெரிய சிறப்பை பெற்று தருகிற ஒரு காரியம். அதை நமக்கு மழுங்கடிச்சிருவான். அதையெல்லாம் நம்ம செய்ய விடாத அளவிற்கு ஷைத்தான் இந்த நன்மைகள்லாம் பறிக்கக்கூடியவனா இருக்கிறான். அதை நம்ம கண் கூடாவே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி, பெரிய நன்மையில அவ்வளவு நன்மை தூக்கி வாரி போட்டு எடுத்துட்ட மாதிரி எழுந்து ஓடு அப்படின்னு ஓட வச்சிருவான். ஷைத்தான் எந்த இடத்தில் உலா வருகிறானோ, எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானுக்குரிய இடமாக சொன்னார்களோ அங்க போய் நின்றுட்டு இருப்பான். நம்ம ஆளு பார்க்குறோமா இல்லையா? பயான்னாலே நம்ம ஆளுங்களுக்கு ஆகாது, எந்திரிச்சு ஓடு முதல்ல அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை தான் பல பேருக்கு. எப்படா தொழுக முடியும், எந்திரிச்சு ஓடலாம் அப்படிங்கிற சிந்தனை பல பேருக்கு. இதனுடைய நன்மை புரியல. இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக ஷைத்தான் விரித்திருக்கக்கூடிய வலை என்பதை புரியல. அதான, வேற என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பஜார் பகுதியில் வீதிகளில் தான் ஷைத்தான் உலா வருகிறான்.
அந்த பகுதியில் நீங்க போய் அதிகமாக உங்களுடைய தேவைக்கு மட்டும் போயிட்டு வாங்க, மற்ற நேரங்கள் அதை பயன்படுத்தாதீர்கள், அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துருங்க, அல்லாஹ்வுடைய நினைவு எங்க இருக்கிறதோ அந்த இடத்தில் அதிகமாக இருங்க என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனா ஷைத்தான் நமக்கு எப்படி போடுறானா, வா வெளியே வா, பத்தியா எவ்வளவு ஹீட்டா இருக்குது, எவ்வளவு சூடா இருக்குது, வெளியே பாரு எவ்வளவு காத்து வருது, வெளியே பாரு ஜாலியா போய் நின்று பேசிட்டு இருக்கலாம். என்ன பேசுறாரு இவர்? பேசி நாளைக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் அரசியல் மாற்றம் ஏற்படுற போதா? இவர் பேசி நாளைக்கு அப்படியே பொருளாதார புரட்சி ஏற்பட போதா? ஒன்றும் கிடையாது. பேசுறதுனால நன்மை நம்ம பெற வேண்டிய நன்மை இழந்து தீமைகளைத்தான் அதிகரித்துக் கொள்ள போகிறோம். வேற என்ன இருக்குது? 4 பேரை பத்தி பேசுவோம், அவன் எப்படி இருக்கிறான் பாத்தியா, இவன் எப்படி இருக்கிறான் பாத்தியா, அவன் இருக்கிறான்ல, இவர் எதுக்கு இதெல்லாம்? இதை பேசினதுனால என்ன ஆக போகுது? நாளை மறுமையில நம்முடைய நன்மை எல்லாம் பிடிங்கி அல்லாஹ் அவர்கிட்ட கொடுக்க போறான். நம்ம யாரை போய் அங்க போய் நின்று வெளியே பேசிட்டு இருந்தோமோ அந்த நபர் இடத்துல கொடுக்க போறான். அதான் நடக்கும். வேற என்ன நடக்க போகிறது? வேற என்ன நன்மை நம்ம அடைந்து விட போகிறோம்? அப்ப இதை நல்ல முறையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பயான், இது மாதிரியான அல்லாஹ் நினைவு கூறப்படுகிற இந்த சபைகள் என்பது எவ்வளவு பெரிய நன்மை பெற்று தரக்கூடிய தெரியுமா? அல்லாஹ்வுடைய நபிகளார் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு செய்தியை நம்ம நினைவுபடுத்துகிறோம். அல்லாஹ்வுடைய நபிகளார் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் சில மாணவர்கள் இறங்குகிறார்கள். எதற்காக? பல பணிகளுக்காக இறங்குறாங்க. அதுல ஒரு பணி, சிறப்பிற்குரிய பணியாக மாணவர்கள் இறங்குகிற பணி, எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறது, எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் எடுத்துரைக்கப்படுகிறது, எங்கெல்லாம் அல்லாஹ் போற்றி புகழப்படுகிறான் என்பதை கவனிக்க வேண்டும் என்பதற்காகவே, என்பதை நோட் செய்ய வேண்டும் என்பதற்காகவே சில மாணவர்கள் இறங்குகிறார்கள். இறங்கி எங்கெல்லாம் அல்லாஹ் பற்றி பேசப்படுதோ அந்த சபையில் வந்து உட்காந்துக்குவாங்க. நம்ம என்ன வந்துருச்சு, எழுதி போகலாம். ஆனால் மாணவர்கள் இங்கே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த மாணவ கூட்டம் இங்கே உட்காந்துருக்கும். உட்கார்ந்து கொண்டு சாதாரண சும்மா உட்கார்ந்து இருக்காது. வெளியே ஷைத்தான் கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம உள்ள மாணவர்களோட உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். மாணவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னா சாதாரண முறையில் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாணவர்களை எந்த மாதிரியான நிலையில் கொண்டு வந்து அந்த சபையில் உட்கார வைக்கின்றான் என்றால், அவர்கள் அவருடைய ரெக்கைகளால் அந்த சபையை அப்படியே அலங்கரித்துக் கொள்வார்கள், பாதுகாத்துக் கொள்வார்கள். ஃபர்ஸ்ட் மாணவருடைய பாதுகாப்பு கிடைக்குது. மாணவர்கள் கூட உட்கார்றோம், சங்கைமிக்க மாணவர்களோடு இருக்கிறோம் என்பது ஒன்று. இதை தாண்டி அந்த மாணவர்கள் தங்களுடைய ரெக்கைகளால் இந்த சபையை அணைத்துக் கொண்டு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இரண்டாவது. இது வெளியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா? இந்த பயான் இது மாதிரியான அல்லாஹ்வுடைய நினைவை போற்றப்படுகிற இந்த இடத்திலிருந்து வெளியேறியவர்களுக்கு கிடைக்குமா என்றால் கிடைக்காது. உள்ள யாரெல்லாம் இந்த அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக உட்கார்ந்து இருந்தாங்களோ, அல்லது அல்லாஹ் நினைவு கூற ஏதோ உட்கார்றோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உட்கார்ந்து இருந்தாங்களோ அவங்களுக்கும் கிடைக்கும். இது பின்னால் இந்த செய்தியில் வரும். அப்ப அல்லாஹ்வுடைய நபிகளார் தொடர்ந்து சொல்கிறார்கள், இப்படி மாணவர்கள் வந்து ரெக்கைகளால் அணைத்துக் கொண்டு பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படி இந்த பயான் நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய, அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடிய இந்த நிலையெல்லாம் முடிந்ததற்கு பிறகு மாணவர்கள் அல்லாஹ்ட்ட போவாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ன நடக்குது, அல்லாஹ் தெரியாமலா இருக்கும்? எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் கேட்பான். எப்படி, எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்பான். அவர்கள் சொல்வார்கள், இறைவா உன்னை போற்றி புகழுகிற, உன்னை துதித்துக் கொண்டிருக்கிற ஒரு சங்கை மிக்க ஒரு சபைக்கு சென்று விட்டு வந்து கொண்டிருக்கிறோம், அங்கதான் போயிட்டு வரோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் கேட்பான், என்ன 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 பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, அங்க என்ன என்ன அங்க பேசப்படுகிறது அப்படின்னு கேட்பான். அல்லாஹ்வுக்கு தெரியும், இருந்தாலும் கேட்பான். அப்போ வானவர்கள் சொல்வார்கள், அங்கே இறைவா அவர்கள் சுவனத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சுவனம் வேண்டுமாம் அவர்களுக்கு, சுவனத்திற்காக வேண்டி அவர்கள் அங்க எப்படியெல்லாம் இருந்தால் சுவனம் போக முடியும், எந்த மாதிரி எல்லாம் உடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்ட சுவனத்தில் சென்று நாளை மறுமையில் இன்பமாக இருக்க முடியும் என்பதை பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சுவனம் அவங்களுக்கு வேண்டுமாம் அப்படின்னு அல்லாஹ்ட்ட அவங்க சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், இப்போ சுவனத்தை அவங்க கேட்கறாங்கன்னா சுவனத்தை அவங்க பார்த்துருக்கிறாங்களா? சுவனத்தில் அவங்க சுவனத்தை பற்றி அவங்க பேசுறாங்களா? சுவனம் வேண்டும் என்று நினைக்கிறாங்க, சுவனத்தை பற்றி அவங்க பார்த்துருக்கிறாங்க. சுவனத்தை அவங்க ஏதாவது வந்து அந்த சுவனம் எப்படி இருக்கு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இஸ்ஸத்திக்கே யாரா, இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக அவர்களுக்கு சுவனம் எப்படி இருக்கும் என்று தெரியாது, அவங்க பார்த்தது கிடையாது. பிறகு எப்படிப்பா கேட்க, நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம்னா, நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம்னா அதை நம்ம பார்ப்போம், பார்த்தா தான் ஆசை வரும். ஏதோ சாப்பிட்றாங்க, ஏதோ புதுசாக சாப்பிட்றாங்களே நம்மளும் சாப்பிடணும், அது என்னவா இருக்கும் அப்படின்னு ஆசை வரும். ஏதாச்சும் மனிதனுடைய புத்தி அது. அதே மாதிரி ஏதோ ஒரு பொருளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்கன்னா சூப்பர் அழகாக இருக்குன்னா நம்மளும் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கணுமே, நமக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஆசை வரும். இப்போ எதையுமே நம்ம பார்க்கும் பொழுதுதான் ஒரு ஈர்ப்பு வருகிறது. அதான் அல்லாஹ் கேட்குறான், பார்த்துருக்குறாங்களா அதை? இப்போ
பின்ன எப்படி அவங்க கேட்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அவங்க சொல்கிறார்கள், இறைவா அவர்கள் பார்த்தது கிடையாது, இருந்தாலும் அவர்கள் உன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் நாளை மறுமையில் இந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அந்த சுவனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எதுல இருந்து அவங்க பாதுகாப்பு தேடுறாங்க, எதை வேணாங்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இறைவா அவர்கள் நரகத்தை வேணாங்கிறாங்க, நரகத்தினுடைய வேதனை வேண்டாம் என்று நரகத்திலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்கிற அந்த வழிமுறைகளை பற்றி அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? அந்த நரகத்தை பார்த்துருக்கிறாங்களா? சுவனத்தை தான் பார்த்தது கிடையாது, சுவனத்தை கேட்கிறாங்க. சரி, நரகத்தையாவது பார்த்துருக்கிறாங்களா அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப அந்த மலக்குமார்கிட்ட கேட்கிறான். வைசத்திக்கு யா ரப், இறைவாவுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக அவர்கள் ஒருபோதும் அந்த நரகத்தை பார்த்தது கிடையாது. பார்த்திருந்தால், அந்த நரகத்தை அவர்கள் அறிந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் அந்த நரகத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதைவிட அதிகமாக உன்னை போற்றி புகழ்வார்கள், அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். அதே மாதிரிதான் சொர்க்கத்துக்கும், இறைவா நிச்சயமாக அந்த சொர்க்கத்தை மட்டும் அவர்கள் பார்த்திருந்தால் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இதைவிட அதிகமாக அவர்கள் துதித்துக் கொண்டிருப்பார்கள் என்கிற செய்தியை மாணவர்கள் சொல்றாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இந்த இபாதத், இந்த வணக்கம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிற நம்ம உணர மாட்டோம். அல்லாஹ்வை நினைவு கூறுகிற சபை என்பது எவ்வளவு முக்கியமானது. அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிற சபை என்றால் ஒரு அலட்சிய போக்கு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருகிறது. அந்த எண்ணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த எண்ணம் என்பது எவ்வளவு தவறான எண்ணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாள் நாம் எதை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ, எந்த சுவனத்தை அவர்கள் எதிர்பார்த்தார்களோ அந்த சுவனத்தை அங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பதிவு செய்து விடுங்கள். சுவனத்துக்கு தானே ஆசைப்படுறோம், சுவனம் வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு வணக்கங்கள், இவ்வளவு வழிபாடுகளை செய்கிறோம். இந்த வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சுவனத்தை கொடுத்துருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த சபையில் நாம கலந்து கொண்டதனால் இவ்வளவு பெரிய மகிமை, சுவனம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பு. இப்ப வானவர்கள் கிராஸ் டாக் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, கிராஸ் பண்றாங்க. இறைவா நீ சொல்ற கரெக்ட் தான், சுவனம் கொடுக்கணும்னு சொல்ற, அங்க வந்திருக்கிற எல்லாமே பயான கேட்கணும்லாம் வரல, எல்லாமே அந்த உரையை கேட்க வேண்டும், உன்னை போற்றி புகழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எல்லாருக்கும் கிடையாது. சில பேர் சும்மா அப்படியே போனாங்க, அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வானவர்கள் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு சுவனத்தை கொடுக்கணுமா, இல்லை யாரெல்லாம் உண்மையிலேயே பயானை கேட்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்கிற இந்த மாதிரியான விஷயத்திற்கு நாம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்தார்களோ அவர்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு அந்த வானவர் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் பதில் சொல்கிறான், யாரெல்லாம் அந்த சபைக்கு வந்தாங்களோ எல்லாருக்கும் கொடுங்க. சபைக்கே கண்ணியம். சும்மா வந்து நம்ம சில பேர் படுத்துக்கிட்டு கூட இருப்போம், படுத்தாலும் கிடைக்கும். என்னது நம்முடைய வேலை, நம்ம திடீர் தூக்கம் வரும், என்னடா பாதி நைட்டில் 12 மணிக்கு 12:30க்கு இவர் பேசிட்டு இருப்பார், நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரலாம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் இந்த சபையில் இருக்கிறவங்கள இருக்கிற வரைக்கும் கிடைக்கும். இந்த சபையை புறக்கணிச்சுட்டு போறோம்னா அல்லாஹ் புறக்கணிச்சிருவான். இந்த சபையில் இருக்கும் வரை அந்த சபைக்குரிய கண்ணியம், நாம் இந்த சபையில் இருக்கிற பொழுது கண்டிப்பாக நமக்கு அந்த அல்லாஹ்வுடைய சுவனம் கிடைத்துவிடும். அவ்வளவு பெரிய வாய்ப்பு இந்த பயான நிகழ்ச்சிக்கு வருவது, இது மாதிரியான சபைகளில் பங்கேற்பது. இதை ஷைத்தான் விடுறானா? ஈஸியாக எடுத்துருவான். என்ன பெருசாக போய் நாளைக்கு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இந்த வாரம் போடலாம், என்ன அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு வாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தர்பியா வாங்கன்னு சொன்னால், மற்ற ஏதாவது ஒரு வேலைன்னா மற்ற ஏதாவது பல விஷயங்கள்லாம் நமக்கு அதுக்காக வேண்டிய மெனக்கெட்டு போவோம். ஆனால் இதுக்கு வரணும் அப்படின்னா டைம் இருந்தால், ஃப்ரீயாக இருந்தால் பிக்னிக் மாதிரி வேணால் வந்துட்டு போகலாம். இல்லைனா பாய் கொஞ்சம் நமக்கு வேலை இருக்குது, அங்கே கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கே போகணும், வேலை இருக்குது. ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பெரிய, அங்கே போனால் நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரப்போகிறானா? இன்னைக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை உண்மைதான், போகணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய நபி எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, உறவினர்களை பேணுங்கள், ஒரு விருந்தளிப்புக்கு கொடுக்கப்பட்டால் போய் பதிலளிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம எந்த விருந்துகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றதை தெளிவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படாத வகையில், மார்க்கம் காட்டி தந்த வகையில் அந்த விருந்து இருந்தால் போய் கலந்துக்கலாம். சும்மா நம்ம உறவினர்களை பேணணும், விருந்தளிப்பு பதிலளிக்கணும், முஸ்லீமுடைய கடமை அப்படிங்கிற கான்செப்டை மட்டும் பார்க்கக்கூடாது. அங்கே அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய நபிகளாருடைய அந்த போதனை அங்கே மேலோங்கக்கூடிய வகையில் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதா, அல்லது அல்லாஹ்வுடைய வசனங்கள் தூக்கி காலப்பட்டு மிதிக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அனாச்சாரங்கள் அரங்கேற்றப்படுகிறது என்றால் அந்த மாதிரியான சபையில் போய் பங்கேற்கலாமா? இப்ப ரெண்டு நடக்குது. ஒன்று அனாச்சாரம் நடக்கக்கூடிய இடம், ஒன்று அல்லாஹ்வுடைய போற்றி புகழக்கூடிய ஒரு பயான் செய்யக்கூடிய இடம். ரெண்டுத்துல எதுல முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, இதை புறக்கணிக்கணும். இதுக்கு வர்றோமோ இல்லையோ இதை புறக்கணித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அங்க நம்ம போய் சேர்ந்தோம்னா ஃபைதன் மிஸ்ருஹும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான் என்று அல்லாஹ் நமக்கு பட்டம் கட்ட
எண்ணுகிறான். நம்ம என்னத்தான் நல்ல அமல் செஞ்சாலும், நிறைய இபாதத்தில் ஈடுபட்டாலும் நீங்களும் நாசமா போனவங்க தான் அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவான். அதனால நம்ம கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரியான பயான் நடக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பேச்சு பேசக்கூடிய இடங்களுக்கு வந்தால் சுவனம் கிடைக்கும் என்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான நன்மை இருக்காது. அதை இழந்து விடவும் கூடாது. அதையும் மீறி நல்ல முறையில் கரெக்டாக விருந்தளிப்பு கொடுக்குறாங்க, மார்க்கம் சொன்ன வகையில் தான் எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னா தப்பு கிடையாது, போகலாம், தாராளமாக போய் கலந்துக்கிறது. மார்க்கம் நமக்கு அனுமதித்திருக்கிறது, கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம எப்படி போகிறோம், உண்மையிலேயே அல்லாஹ் அங்கீகரித்த வகையில் அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ் சொன்ன வகையில் தான் அங்கே அந்த விருந்துகள் நடக்கிறதா அல்லது அதற்கு மாற்றமாக நடக்கிறதா என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம ஷைத்தான் எப்படி எல்லாம் திசை திருப்புறான், எந்த மாதிரிலாம் நம்ம ரூட்டை சுவனத்தை அடைந்து விடக்கூடாது, இந்த ஒரு இபாதத்தை இந்த அமலை செய்து விடக்கூடாது என்பதற்காக எந்த மாதிரி எல்லாம் நமக்கு ரூட்டை மாற்றுகிறான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க, சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த இபாதத்துகள் தொடர்பாக இந்த ஒரு வணக்கம் என்று வந்துவிட்டால் அந்த வணக்க வழிபாடு செய்வதற்காக வேண்டி எந்த அளவுக்கு துடிப்போடு எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு அவர்கள் இருந்தார்கள் என்று பார்ப்போமேயானால், எந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை பார்த்தோம் என்றால், அதே தபுக் போரில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். போகும்போது வாகனம் இல்லை, ஒரு வாகனத்துக்கு 3 பேர் அப்படிங்கிற கணக்கில் போறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர், 3 பேரை ஏறி உட்காந்தா ஒட்டகம் தாங்க, அது போகாது. அப்ப எப்படி போகணும், 2 பேர் உட்காந்துட்டு போகணும், ஒருத்தர் நடந்துட்டு போகணும். மாறி மாறி ஒருத்தர் இறங்குவார், கொஞ்சம் தூரம் போகணும், அதுக்கு பிறகு ஒருத்தர் இறங்குவார், 2 பேர் உட்காந்துக்குவாங்க, மீண்டும் ஒருவர் இறங்குவார், கீழே நடந்து வரவர் மேலே ஏறுவார். இப்படி மாறி 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 போகக்கூடிய அந்த முறையில் தான் ரசூலுல்லாஹ் போறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வோட அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு சஹாபியும் ரசூலுல்லாஹ்வோட கூட்டு, ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் யோசிச்சு பாருங்க, மற்ற சஹாபாக்களுக்கு தான் அப்படி, ரசூலுல்லாஹ் ஒரு தலைவராக இருக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க, மக்களுக்கெல்லாம் நேசத்திற்குரியலா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தனி வாகனத்தில் வருவாங்க, நீங்க அப்படித்தானே, மற்ற யார் நடந்து போனாலும் தலைவர் நடக்க மாட்டார், அவர் கார்ல தான் வருவார். அவருக்கு ஸ்பெஷலான காரு, 10 கார் போகுதுன்னா தலைவர் கார் தனியாக தெரியும், அவர் ரேஞ்ச் ரோவரில் தான் வருவார், அவர் மிகப்பெரிய காரில் தான் வருவார், பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரியான அடையாளங்கள் தனித்துவங்கள் தான் இன்றைக்கு காட்டப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய நபிகளார் சஹாபாக்கெல்லாம் போறாங்க, ஒரு போர்க்களத்துக்கு போறாங்க, சில பேருக்கு வாகனம் இல்லை, வாகனம் இல்லை என்றால் ஒரு ஆளு 3 வாகனத்தில், ஒரு வாகனத்துக்கு 3 பேர் அப்படிங்கிற கணக்கில் போங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லோருக்கும் இல்லை, நானும் அப்படிதான் அப்படிங்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு சஹாபி 3 பேரும் அந்த மாதிரி வாகனத்தில் ஏறுறாங்க. ரசூலுல்லாஹும் மேலே அலி ரலியல்லாஹு உட்கார்ந்துட்டாங்க, கீழே அந்த சஹாபி நடந்து வருகிறார். கொஞ்ச நேரம் ஆச்சு, அலி ரலியல்லாஹு இறங்குறாங்க, இந்த சஹாபி ஏறிக்கிட்டார், ரசூலுல்லாஹும் இந்த சஹாபி இருக்கிறாங்க. அடுத்த ட்ரெயின் அல்லாஹ்வுடைய நபிகளார் இறங்க வேண்டிய ட்ரெயின், ரசூலுல்லாஹ் இறங்கணும். 3 பேர் போறதே பெரிய விஷயம், 3 பேரோட ரசூலுல்லாஹ் போறதே பெரிய விஷயம், அதுக்கு மேல பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. இப்ப அல்லாஹ்வுடைய நபிகளார் இறங்க வேண்டிய ட்ரெயின், ரசூலுல்லாஹ்ட்ட 2 சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த சஹாபியும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்காக நாங்க 2 பேரும் நடந்து வருகிறோம், நீங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க மேலே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் அது ஒரு அமல். நம்ம இன்னைக்கு ஏதோ பஸ்ஸில் ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா, பஸ்ஸில் இடம் ஃபுல்லாக ஆயிடுச்சா, சரி நான் நாளைக்கு வந்து அடுத்த ஏதாவது பொதுக்கூட்டம் வந்தால் சொல்லுங்க, நான் இப்போ போயிட்டு வரேன் அப்படின்னு நைஸாக வந்துடுவோம். இவ்வளோ உட்காந்து அவ்வளோ தூரம் போக முடியாதுல்ல, எப்படி போகிறது, நியாயம்தான், தப்பு கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வை பாருங்க, சஹாபாக்களை பாருங்க, போறாங்க, போகிற ஒவ்வொரு பாதங்களுக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் நமக்கு நன்மைகளாக எழுதப்படும், அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் சஹாபாக்கள் நடக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வும் நடக்க வேண்டிய ட்ரெயின் வருது, சஹாபாக்கள் சொல்றாங்க நாங்க நடக்கிறோம், நீங்க மேலே வாங்க, ஒரு பாசத்துல நேசத்துல சொல்றாங்க. அல்லாஹ்வின் மீது உயிரை விட நேசத்திற்குரியவராக அவர் இருந்ததன் காரணமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய நபிகளார் சொல்கிறார்கள், உங்களை விட நான் நன்மைக்கு சலித்தவன்லாம் கிடையாது, உங்களை விட நான் குறைஞ்சவெல்லாம் கிடையாது, உங்களை விட வலிமையிலும் நான் செலுத்தவன் கிடையாது. அதே மாதிரி நீங்க மட்டும் நடந்து வந்து அல்லாஹ்ட்ட நன்மையை பெற்றிருக்கீங்க, நான் மட்டும் மேலே ஜம்முன்னு உட்காந்துட்டு வருவோமோ அப்படிலாம் கிடையாது, நானும் நடந்து வருவோங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நடந்து வந்தார்கள். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு நாம நன்மையில் எந்த அளவுக்கு சோடை போயிருக்கிறோம், எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான நன்மையாக இருந்தாலும் நற்காரியமாக இருந்தாலும் தான் முன்னின்று அந்த நன்மைக்கு முந்தக்கூடிய ஒரு மனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் இருந்திருக்கிறார்கள். இப்படி இருந்தது அந்த வரலாறுகள் நிறைய பார்க்க முடிகிறது. அவ்வளவு ஏன் ஹிஜ்ரத் பயணத்தின் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான், ஹிஜ்ரத் பயணத்துக்கு போங்க அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டான். அனுமதி கொடுத்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வராங்க, அல்லாஹ் நமக்கு அனுமதி கொடுத்தான் அப்படிங்கிற செய்தியை சொல்றதுக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டில் அவங்களுடைய மகளார் இருக்கிறாங்க, ஆயிஷாவும் அஸ்மா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உங்கள்கிட்ட தனியாக பேசணும்
அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டு பேரும் என்னுடைய மகளார் தான், நம்பிக்கைக்குரியவர்கள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லுங்க, தனிமை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான், நம்ம ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளலாம், மதீனா நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் உங்களோட வருகிறேன் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட வாகனம் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்ப என்றா என்கிட்ட 2 வாகனம் இருக்குது, நான் ஒரு ஒட்டகத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நிலை பாருங்க. சரி வாகனம் இருக்கா, ஓகே வாங்க போயிடலாம் அப்படின்னு அப்படி சொல்லல ரசூலுல்லாஹ். ஹிஜ்ரத் பயணம், அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடிய பயணம், அதனுடைய நன்மை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த வாகனத்திற்குண்டான என்ன தொகை இருக்கிறதோ அதை நான் உங்களிடத்தில் கொடுத்து விடுவேன் என்று அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சும்மாலாம் போக முடியாது, என் வசதியில் என்னுடைய வாகனத்தில் நான் உழைத்த அந்த பொருளாதாரத்தில் நான் போகணும், ஏன்னா நன்மை உங்களுக்கு போயிருமே, எனக்கு என் நன்மை கொஞ்சம் கம்மியாயிருமே, அதெல்லாம் விட முடியாது என்கிற அந்த நிலையை பார்க்க முடிகிறது. நன்மையில் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய நபிகளார் யாரையும் விட்டுக் கொடுக்காத அளவிற்கு தான் முன்னின்று அந்த நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களே. ஹிஜ்ரத் பயணம் முடிஞ்சிருச்சு, போயிட்டாங்க, பள்ளிவாசல் வாங்கணும், ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த சில பொருளாதாரங்களை வச்சு தான் எல்லா அந்த மதீனா மக்காவில் இருந்த சில பொருளாதாரங்கள்லாம் எடுத்துட்டு போறாங்க. அந்த பொருளாதாரம் எடுத்துட்டு அங்கே மதீனாவுக்கு போன பிறகு பள்ளிவாசலை கட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. நேற்று நம்ம பார்த்தோம் அந்த செய்தியை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு நஜ்ஜார் குலத்தை சார்ந்த அந்த 2 சிறுவர்கள், சஹல் சுஹைல் என்று சொல்லக்கூடிய சிறுவர்கள், அவங்களுக்குரிய இடமா இருக்குது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, விலை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, லா நத்லுபு சமனமும் இல்லா, விலைலாம் இல்லைங்க, நாங்கள் இதனுடைய விலையை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறோம். அவங்க நன்மைக்கு முந்த பார்க்குறாங்க, இதனுடைய நன்மை நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு அனாதைகளாக இருக்கக்கூடிய சிறுவர்கள், அந்த பொருளாதாரம் தான் நம்முடைய எதிர்காலம், எல்லாவற்றும் அதற்கு அடித்தளம் அவங்களுக்கு அதுதான். அப்படி இருந்தாலும் கூட அந்த சொத்தை கூட அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிறதுக்கு தாராளமாக முன் வருகிறார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் அல்லாஹ்வுடைய நபிகளார் இல்ல இதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அனாதை சிறுவரிடத்திலிருந்து ஒரு நிலத்தை முகமது அவர்கள் அநியாயமாக பறித்து விட்டார்கள் என்று பிற்காலத்தில் யாரும் பேசிடக்கூடாது ஒன்று. இன்னொன்று, அங்கு அல்லாஹ்வுடைய நபிகளார் இதனுடைய பொருளாதாரத்தை நாம முன்னிறுத்து இந்த பள்ளிவாசலை கட்டினோம் என்றால் இதனுடைய நன்மையெல்லாம் நமக்கு வந்து சேரும், இதனுடைய நன்மையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, மதீனாவிலே லட்சோப லட்ச மக்கள் சென்று வருகிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் மதீனாவுக்கு செல்ல வேண்டும், மதீனாவிலே போய் தொழ வேண்டும், அல்லாஹ்வுடைய நபிகளாருடைய அந்த கபரை போய் பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பள்ளிவாசலுக்கு எல்லா மக்களும் போறாங்க. அந்த நன்மை எல்லாம் யாருக்கு போகும்? அல்லாஹ்வுடைய நபிகளாருக்கு தானே போகும். ரசூலுல்லாஹ் தான் அதற்கு அடித்தளம் விட்டாங்க. ரசூலுல்லாஹ் தான் முதலாக அந்த பள்ளிவாசலுக்கு உண்டான இடத்தை வாங்கினார்கள். ரசூலுல்லாஹ் தான் அந்த பள்ளிவாசலை கட்டினாங்க. சதக்குத்துல் ஜாரியாவாக அந்த நன்மையை இன்றைக்கு வரைக்கும் எப்படிப்பட்ட தூதர், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம், முன்பாவங்கள் பின்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர், சுவனம் கன்ஃபார்ம் என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட ஒரு தூதர். அப்படிப்பட்ட தூதர் எல்லா கட்டங்களிலும் நன்மைக்கு முந்தக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் இன்றைக்கு நாம நன்மையில் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறோம், ஷைத்தான் எந்த அளவுக்கு நம்மை திசை திருப்பக்கூடியவனாக இருக்கிறான், நாம நன்மைகள் எந்த அளவுக்கு பின்தங்கியவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர வேண்டுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் கெடுக்கிற அளவுக்கு, கால் வீங்குற அளவுக்கு அல்லாஹ்வுடைய நபிகளார் தொழுது இருக்கிறார்களே. தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான கட்டங்களில் அல்லாஹ்வுடைய நபிகளார் இந்த வணக்க வழிபாடுகளில் அதீத கவனம் செலுத்தியிருக்கிறார்களே. ஏன் அல்லாஹ்வுடைய நபிகளாருடைய மரண தருவாய், இறுதி தருவாய், அல்லாஹ்வுடைய நபிகளார் கடுமையான நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய நபிகளார் தொழுகைக்கு செல்வதற்காக வேண்டி ஒழு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒழு செஞ்சு விட்டு ரசூலுல்லாஹ் சுயநினைவை இழந்து மயக்கமுற்று விழுகிறார்கள். சரி மயக்கம் மட்டும் விழுந்தப்போ அப்படியே விழுந்துருவோம், சரி விட்டுருவோம், நம்ம எதுக்கு போட்டோம் அப்படி விட்டாங்களா? மீண்டும் விழுகிறார்கள், மீண்டும் ஒழு செய்கிறார்கள், மீண்டும் செல்வதற்காக முனைகிறார்கள், மயக்கம் முட்டு விழுகிறார்கள். இதே நிலை 2-3 முறை தொடர்ந்து வருகிறது. பிறகு அல்லாஹ்வுடைய நபிகளார் ஓரளவுக்கு நிதானத்துக்கு வராங்க. இருந்தாலும் எழுந்து நடக்க முடியல. அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு சஹாபியும் அவருடைய தோள்புஜத்தில் கையில அல்லாஹ்வுடைய நபிகளாரை பிடித்தவர்களாக அப்படியே இழுத்து கொண்டு செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கால் அப்படியே தரையில கோடு போட்டு கொண்டு செல்கிறது. யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு நபிகளார் நன்மைக்கு முந்தக்கூடியவர்களாக, நன்மையான காரியத்தை விட்டுவிடக் கூடாது என்பதில் உறுதியான ஒரு மனிதராக இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு அந்த நன்மையில இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்மை இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை என்றால், நன்மையில நாம் ரொம்ப பின்தங்கியவர்களாக இருக்கிறோம் என்றால் இதற்கு காரணம் ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய கொடியவன் நம்மிடத்தில் இந்த நன்மைகளை பறிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏராளமான வழிகளில் வந்து நம்மை கெடுத்து வைத்திருக்கிறான் என்பதை தவிர வேறு எதுவும் கிடையாது.
அப்ப நாம சுதாரித்துக் கொள்ளவில்லை என்றால், இதிலிருந்து நம்மை சீர்திருத்திக் கொள்ளவில்லை என்றால், நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அங்கே நன்மை தீமை நிறுத்தப்படக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் நம்ம கொஞ்சம் நன்மை செஞ்சிருக்கலாமே அன்று என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய அந்த நிலை மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கூட சஹாபாக்கள் கேப்பே விடலை. ரொம்ப பயப்பட்டாங்க. நாளை மறுமையில் போய் நிற்கும்போது எப்படியாவது சுவனத்தை அடைந்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகமாக பாடுபட்டார்கள். அதில் ஒரு வரலாறு தான், ஹிஜ்ரத் செய்த அந்த முஹாஜிர்கள் அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருகிறார்கள். வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அன்சாரிகள் மட்டும் நிறைய தான தர்மம் செய்யறாங்க, நன்மையில முந்திக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களால செய்ய முடியலையே, எங்களால் அந்த நன்மை அடைந்து கொள்ள முடியலையே, எங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்க, நாங்க விட முடியாது அப்படின்னு நிற்கிறாங்க. நன்மையினுடைய தராசு கணக்கிறது ஒரு பக்கம், தரஜாத்துன்னு இருக்குது, அந்தஸ்து இருக்குது. உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்குது, அதற்கு கீழே சொர்க்கங்கள் பல இருக்கிறது. எனக்கு உயர்ந்த சொர்க்கம் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், அதற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்றால், அப்போ அவனை விட நம்ம அதிகமாக நன்மை செஞ்சாதான் முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் இன்னைக்கு எங்க இருக்குது? இன்னைக்கு எத்தனை பேர் அது மாதிரியான நிலையில் இருக்கிறோம்? சஹாபா கிட்ட இருந்துச்சு. ஓடி வராங்க, ரசூலுல்லாவே எங்களால் நன்மை செய்ய முடியல, என்ன வழி சொல்லுங்க எங்களுக்கு, ஏதாவது ஒரு வழியை காட்டி தாங்க. ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்க. அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், தஸ்பீஹ் சொல்லுங்கள், அல்லாஹ்வை போற்றி புகழுங்கள், சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க 33 தடவை, அல்லாஹ்வுக்கு 33 தடவை சொல்லுங்க. நிச்சயமாக இதை சொல்லக்கூடிய காலம் எல்லாம், தொழுகைகளில் ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்க சொல்லக்கூடிய காலம் எல்லாம், நிச்சயமாக அவர்கள் எவ்வளவு தான தர்மம் செய்தாலும், எவ்வளவு நன்மையில முந்திருந்தாலும் நீங்கள் தான் முன்னிலையில் இருப்பீங்க அப்படின்னு ஒரு வழிமுறை சொல்லி தராங்க. அந்த சஹாபாக்கள் அவங்கள்ட்ட பொருளாதாரம் நிறைய இருந்துச்சு, நம்ம தான் நிறைய பொருளாதாரத்துக்கு கொடுக்குறோம்ல, சரி அவங்க செஞ்சா செஞ்சுட்டு போ அப்படின்னு விட்டாங்களா? தெரிந்த உடனே அவர்களும் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். அவர்களும் அந்த நன்மையிலே போட்டி போட ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்ப அந்த சஹாபாக்கள் மீண்டும் அந்த ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, முஹாஜிர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களும் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பண்றது? அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருள் பாவம் செய்ய முடியாது என்று அல்லாஹ்வுடைய நபி எல்லாரும் சொல்கிறார்கள். பொருளாதாரம் என்பது அல்லாஹ் கொடுத்த அருள் கூட, அது அருள், அது அவங்க பெற்றிருக்கிறானோ வேற இதுக்கு மேல வழி இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த அளவுக்கு சஹாபாக்கள் இந்த அல்லாஹ்வுடைய நினைவுல திக்ருகள்ல நன்மைகள்ல மூழ்கி கிடந்தால் என்றால், ஒரு நேரத்தில் ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்கள் அவங்க அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்களுடைய வீட்டில் அன்னைக்கு அவங்க வீட்டில் இருந்தால் போகிறாங்க ஃபஜ்ர் தொழுகை. ஃபஜ்ர் தொழுதுட்டு பேசிட்டு கிட்டத்தட்ட லுஹாவுடைய நேரத்தில், முற்பகலுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் திரும்ப வராங்க. அப்படி வரும்பொழுது ஜுவைரியா ரசூலுல்லாஹ் எந்த மாதிரி விட்டுட்டு போனாங்களோ அதே இடத்துல அங்கேயே அமர்ந்திருக்கிறாங்க. என்ன ஜுவைரியாவே இந்த இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது, என்ன இவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் ஆச்சரியமா கேட்குறாங்க, என்னம்மா இவ்வளோ நேரமாக இங்கே உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அல்லாஹ்வை நினைவு கூறிட்டு இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, நன்மை செய்வதில் கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து அப்படி அம்மா ஐயோ அப்படின்னு வலிக்குது, அப்படியே சாஞ்சிருவேன் கொஞ்சம் அப்படியே சாய விடுறான் சைத்தான். அதுக்கப்புறம் ஒரே அடியாக சாஞ்சிட்டு வாயை பிளந்துக்கிறது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, நன்மை நாசமாக போயிடுச்சு. அதையும் இந்த அண்ணா கொஞ்சம் இடுப்பு வலிக்குது, கொஞ்சம் சரி செஞ்சுட்டு வருவோம், வெளியே போயிடுவோம் அப்படின்னு அப்படி போடுவோம். இல்லைனா ரொம்ப ஹீட்டாக இருக்குது, கொஞ்ச நேரம் வெளியே போய் காற்று வாங்கிட்டு அப்படி போவோம். ஏதாவது ஒரு வழியில் வருவான், நமக்கு எந்த வழியில் வரணும்னு அவனுக்கு தெரியும், அதில் கரெக்டாக அவன் வந்து அடிப்பான். அப்படிப்பட்ட சமயத்தில் நாம் விட்டுருவோம். அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய நபியல்லாருடைய மனைவி அந்த அன்னை காலையிலிருந்து அங்கேயே அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஆச்சு என்னம்மா இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அல்லாஹ் நினைவு கூர்ந்துருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இதை விட ஒரு சிம்பிளாக ஒரு மேட்டரை கட்டுத்தரேன், இதை செஞ்சால் நீ நன்மையில் அதிகமாக ஒரு நாள் முழுக்க நீ உட்காந்துட்டு செய்யினா என்ன நன்மை கிடைக்கும்? இதே மாதிரி உட்காந்துட்டு நாள் முழுக்க இருந்து நீ எவ்வளவு திக்ர் செஞ்சால் உனக்கு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை நீ இந்த வார்த்தையை சொன்னாலே கிடைக்கும், 3 தடவை சொன்னால் போதும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கட்டு தராங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சிம்பிளான வேர்ட்ஸ், இலகுவான வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், வபிஹம்திஹி அவனுடைய புகழை கொண்டு அல்லாஹ் தூய்மையானவன். இது வேற எதுவுமே கிடையாது. அல்லாஹ் தூய்மையானவன் அப்படிங்கிறதே ரசூலுல்லாஹ் 4 அடுக்கடுக்கா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வர்ணிச்சு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அதத ஹல்கிஹி, இந்த படைப்பினங்கள் எவ்வளவு இருக்கிறதோ எல்லா படைப்பினங்களின் அளவுக்கு அல்லாஹ் தானே படைச்சான், எல்லா போல அல்லாஹ்வுக்கு தானே. இந்த படைப்பினங்களின் எண்ணிக்கையின் அளவுக்கு அல்லாஹ்வுக்கே புகழ் அளித்தோம், அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு. வரிதா நஃப்ஸிஹி, உள்ளத்தினுடைய அந்த பொருத்தம் இருக்கிறதே, அந்த பொருத்தம் எவ்வளவு இருக்குமோ அந்த பொருத்தத்தின் அளவுக்கு புகழால் புகழளித்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. வஸினத் அர்ஷிஹி, அர்ஷினுடைய எடை இருக்கிறது, அர்ஷ் சாதாரணமானது கிடையாது. யஹ்மிலூன அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் ஸமானியா, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அர்ஷை கிட்டத்தட்ட எத்தனை வானவர்கள் சுமந்து வருவாங்க? 8 வானவர்கள் சுமந்து வருவாங்க.
அங்கே வந்து நிற்பாங்க. அந்த வானவர்களுடைய அந்த அளவை பற்றி சொன்னால் 8 வானவர்கள் சும்மா வந்து நிற்க மாட்டாங்க. 600 ரெக்கைகள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஜிப்ரீலுடைய தோற்றம், உண்மையான தோற்றம் எந்த அளவுக்கு பிரமிக்கக்கூடிய வகையில் பிரம்மாண்டமானதாக இருந்தது என்பதை. அந்த மாதிரி பிரம்மாண்டமான தோற்றத்தில் வருவாங்க. எந்த மாதிரி பிரம்மாண்டம் என்றால் ரசூலா சொல்றாங்க, அந்த வானவருடைய அந்த காது பகுதியிலிருந்து அவருடைய தோல் புஜம் இருக்கிறதே, அந்த தோல் புஜம் வரை ஒருவர் அதனுடைய அந்த காலத்தை கடப்பதற்காக கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் ஆகும். யோசிச்சு பாருங்க, 700 ஆண்டுகள். அந்த காதுல இருந்து தோல் புஜத்துக்கு போறதுக்கே 700 ஆண்டுகள் ஆகும் என்றால் ஒருவர் கடந்து வருவதற்கு அவ எவ்வளவு பிரம்மாண்டமான வானவர்கள் அந்த அரிசி சுமந்துட்டு இருப்பாங்க. ஆனவர்களே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறாங்கன்னா அந்த அரிசி எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும். வசியா குர்சியு சமாவாத்தி வல்லர்த், அந்த வானம் பூமி எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய சிம்மாசனம். அப்படிப்பட்ட சிம்மாசனத்தினுடைய அந்த வெயிட் எவ்வளவு இருக்குமா அவ்வளவு இது. புகழால் புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்லாஹ் தூய்மையானவன் அப்படின்னு புகழ்றாங்க. மிதாத கலிமாத்திஹி, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறதோ அந்த வார்த்தைகள் அளவுக்கு அல்லாஹ்வுக்கு புகழால் புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்லாஹ் தூய்மையானவன், அந்த புகழை கொண்டு தூய்மையானவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் இந்த 4 வார்த்தைகளை கற்றுத்தராங்க. இதை சொல்லக்கூடிய நேரமெல்லாம் நீ ஒரு நாள் முழுக்க நீ திக்ர் செஞ்சா எந்த மாதிரியான நன்மை பெற்றுக்கொள்வாய் அதை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். நபிகளாருடைய மனைவி அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய நபில்லா சொல்றாங்க, ஒரு நாளைக்கு உபரியான 12 ரக்காத் தொழுதா அல்லாஹ் மறுமையில சுவனத்தில் உங்களுக்கு ஒரு சுவனத்தில் மிகப்பெரிய ஒரு மாளிகை தருவான் என்று சொல்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, இதை என்னைக்கு நான் கேட்டனோ அதற்கு பிறகு நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த அமலை விட்டதே கிடையாது. இன்னைக்கு நமக்கு சலிப்பு. இந்த சுண்ணத்தானுங்க எல்லாம் கேள்வியாக கேட்க போறோம். ஃபர்லுக்கே இன்னைக்கு பல பேர் கேள்வி கேட்பான்னு தெரிஞ்சா கூட அசால்ட்டா விட்டுட்டு போறோம். நம்மளுடைய வேலை அப்படி, நம்முடைய செயல்பாடுகள் அப்படி போயிட்டு இருக்குது. அந்த அமல்களை கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம். இதுல இங்க சுண்ணத்து வர்றது அப்படிங்கிற நிலைமை தான் இன்றைக்கு பல பேரிடத்துல இருக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் அந்த விஷயங்களை கேட்கிற பொழுது அதற்கு பிறகு ஒரு தாபி கேட்கிறார். அவரும் சொல்றாரு, இதை நான் என்னைக்கு அந்த அம்மாட்ட இருந்து கேட்டனோ அதுல இருந்து நானும் விட்டதே கிடையாது. அதற்கு பிறகு இன்னொரு ராவி கேட்கிறார், அடுத்த நபர் கேட்கிறார். அவரும் சொல்கிறார், நான் இதை எப்பொழுதிருந்து அந்த தாபி இடத்துல கேட்டனோ நான் இந்த செயல்பாட்டை விட்டதே கிடையாது, தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இப்படி ஏராளமான செயல்பாடுகளை பார்க்க முடியும். வணக்க வழிபாடுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஷைத்தான் வருவாங்க, கவனமா இருந்துக்கோங்க. இந்த வணக்க வழிபாடு விஷயத்தில் வந்து உங்களுக்கு எடுத்து விடுவான். உங்களை வணக்க வழிபாடுகள் நன்மைகளில் குறைக்க செய்து நாளை மறுமையில் நீங்கள் நன்மைகளை இழந்தவளாக மாற்ற வேண்டும் என்று ஷைத்தான் விரும்புகிறான். அதற்கு ஒருபோதும் நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார். என்றால் அவன் நாம நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நன்மைகளில் அதிகமாக செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், ஃபல்யதனாஃபஸுல் முத்தனாஃபிஸின், போட்டி போடுறீங்கன்னா நன்மையில போட்டி போடுங்க. சொர்க்கம் இருக்குது, இந்த சொர்க்கத்துக்கு போட்டி போடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி அதிகமான போட்டிகளை போட வேண்டும். அதில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய அமல்களை அலங்கரித்து நம்முடைய செயல்பாடுகளை அதிகமாக அதை நோக்கி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.